ஜிராயாவோட மூக்குல நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, அது ஒரு மரு மாதிரி இருக்கும். ஆனா அது மருவே கிடையாது. அது மட்டும் இல்லாம ஜிராயா எதுக்காக வித்தியாசமான ஹெட்பேண்ட் போட்டிருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியலனா பரவாயில்ல. அதுக்கான ஆன்சரை இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஜிராயா மூக்குல இருக்கிறது மருவான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. அது ஒரு மூக்குத்தி. என்னதான் அனிமேல அது ஒரு மரு மாதிரி காமிச்சிருந்தாலும் மாங்கால அதை தெளிவா மூக்குத்தி தான் அப்படின்றத காமிச்சிருப்பாங்க. ஆனா அனிமே கிரியேட்டர்ஸ் அது ஒரு மரு தான் அப்படின்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு அதை அப்படியே அனிமேல கொண்டு வந்துட்டாங்க. அனிமே கிரியேட்டர்ஸ் பண்ண ஒரு சின்ன தப்புனால தான் மூக்குத்தியா இருந்தது மருவா மாறிடுச்சு. செகண்ட் ஜிராயா லீஃப்லேஸ் சினோபியா இருந்தாலும் எதுக்காக லீஃப்லேஸ் ஹெட்பேண்டா போடாம வித்தியாசமான ஹெட்பேண்ட் போட்டிருக்காருன்னா, ஜிராயா லீஃப்லேஜுக்கு ஒரு ஸ்பையாவும் அதே சமயம் உரோச்சிமாரு எங்க இருக்கான் அப்படின்றத தேடிட்டு இருந்திருப்பாரு. அப்படி இருக்கும்போது ஜிராயா நிறைய இடத்துக்கு டிராவல் பண்ணி போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அப்படி போகும்போது லீஃப்லேஜ் ஹெட்பேண்டை போட்டு போனா தேவையில்லாத பிரச்சனை வரும் அப்படின்றதுக்காகத்தான் ஒரு நியூட்ரலான ஹெட்பேண்டை போடலாம் அப்படின்னு முடிவெடுத்தாரு. அண்ட் இந்த ஹெட்பேண்ட்ல இருக்க லெட்டர்ஸ்க்கு மீனிங் என்னன்னா ஆயில். இது எதை மீன் பண்ணுதுன்னா நம்ம ஜிராயா சமன் பண்ற டோட்ஸ் வாழ்ற இடமான மவுண்ட் மியாபுக்குவை தான் குறிக்குது. அண்ட் அங்க இருக்க கிரேட் டோட் கமமாரோட கழுத்துலயுமே இந்த சிம்பிள் இருக்கதை நீங்க நோட் பண்ணிருக்கலாம். அவருக்கும் அந்த இடத்துக்கும் ரெஸ்பெக்ட் கொடுக்குற விதமா தான் நம்ம ஜிராயா இந்த ஹெட்பேண்ட்